தமிழ் அலை. அந்த தமிழின் அலை உலகளாவியது, உள்ளங்களில் மோதக்கூடியது. அதுதான் நம்முடைய அருமை நண்பர், இந்த ஆவணத்துடைய தொகுப்பாளர் கவிஞர் இசாக் அவர்கள் நேற்று டெல்லியிலே ஒரு முகமூடி கொள்ளை முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முகமூடி மகளிர் நலன். ஆனால் அந்த முகமூடிக்குள்ளே இருக்கின்ற பயங்கரம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவத்தை சீர்குலைப்பது, சிதைப்பது. அதை முறியடித்து விட்டு உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று தெரியும். மகளிர் நலனுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தோழமை கட்சிகள், இந்தியா கூட்டணிகள் மிகப்பெரிய கொடுமை இழைத்து விட்டார்கள் என்று அவர்கள் சொல்ல போகிறார்கள் என்பதை அழகாக கணித்து இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மகளிர் நலனுக்கான இடஒதுக்கீட்டுக்கான தனிநபர் மசோதாவை திரு வில்சன் அவர்களை வைத்து தாக்கல் செய்திருக்கிறார். இந்த களம் எவ்வளவு சூடாக இருக்கின்றது என்பதை விட இந்த களத்தில் நம்மவர்கள் எவ்வளவு பொறுப்பாக இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கு இந்த சம்பவத்தை நான் குறிப்பிடுகின்றேன். திரு பிரியங்கா காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்திலே பேசும்போது சொன்னார்கள், சாணக்கியன் இன்றைக்கு இருந்திருந்தால் உங்களை பார்த்து வெட்கப்பட்டிருப்பார் என்று சொன்னார். அந்த சகோதரி இவ்வளவு அழகாக நம்முடைய உணர்வோடு, சாணக்கியன் என்பது, சாணக்கியா என்பது புகழ்ச்சிக்குரியதல்ல, நிகழ்ச்சிக்குரியது. இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் கூட உங்களை பார்த்து வெட்கப்பட்டிருப்பார் என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை நான் இங்கே வழக்கறிஞர் அருமை சகோதரி அருள்மொழி அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் கருப்பை இழிவு செய்தீர்கள், நீலத்தை இழிவு செய்தீர்கள், கருப்பு கொடியோ நீலக்கொடியோ முக்கியமில்லை என்று சொன்னீர்கள் என்பதை நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள் சொல்லும்போது சொன்னார்கள், கருப்பு என்பது எதிர்ப்பின் அடையாளம், தந்தை பெரியாரின் அடையாளம். நீலம் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய அடையாளம். ஆகவே இரண்டும் இணைந்திருக்கின்றது என்று சொன்னார்கள். இங்கே அருள்மொழி அவர்களுக்கு நீல பயனாடை போர்த்திய போது சொன்னேன், கருப்பை தேடி நீலம் வந்திருக்கின்றது என்று. ஆகவே நான் செய்திக்கு வருகின்றேன். கருப்பு, நீலம், சிவப்பு என்று பயனாடைகளின் நிறத்தை கவனித்தேன். என்றால் இது நிறம் சார்ந்த அரசியலாக இருப்பதனால பார்க்கும் பொழுது காவி துண்டு மட்டும் இங்கே இல்லை, அதுக்கு இங்கே இடம் இல்லை. ஏனென்றால் அதுவே ஒரு துண்டு போடக்கூடிய துண்டு. அதனால் நாம் துண்டு போடுவோம் என்கிற சமுதாயத்தை துண்டு போடுபவர்களை அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற உணர்வோடு நடக்கின்ற இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்று நூலை வெளியிட்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கருத்தியல் போர்வாள் ஐயா திரு டி.கே. இளங்கோவன் அவர்களே, எனக்கு பின்னாலே எழுச்சிமிகு கருத்துரை ஆற்ற இருக்கின்ற வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களே, ஆழமான செய்தியை மனங்களிலே அழுத்தமாக வைத்திருக்கின்ற லெமூரியா அறக்கட்டளையினுடைய நிறுவனர் அருமை ஐயா குமரராசன் அவர்களே, வெள்ளம்போல் கருத்துக்களை அள்ளி தெளித்து விட்டு இன்றைக்கு பரப்புரை கடமையாற்ற சென்றிருக்கின்ற திராவிட வெற்றி கழகத்தினுடைய, நல்லவேளை அது சுருக்கமாக சொன்னால் ஆங்கிலத்தில் வேற மாதிரி வரும், அதனால திராவிட வெற்றி கழகம்னே சொல்லிடுறேன், முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்களே, அருமையாக நிகழ்வை தொகுத்து வழங்கக்கூடிய சமூக நீதி படைப்பாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் ஜாஃபர் அவர்களே, சிங்கப்பூரிலிருந்து வந்து நிறைவான கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற அருமை தோழர் இறை மதியழகன் அவர்களே, கல்வி என்பது அறிவூட்டுவது மட்டுமல்ல, எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டிங் நாலேஜ் பட் டு சென்சிடைஸ் என்று சொல்வார்கள், உணர்வூட்டுவதும் கல்வி. அந்த உணர்வை பெற்றவர்கள் தான், மானம் பெற்றவர்கள் தான், அறிவை பெற்றவர்கள் தான் எங்கிருக்கும் தமிழர்களுக்காகவும் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஐயன் திருவள்ளுவர் சொல்வார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. எங்கோ இருப்போடு துயரத்தை, துன்பத்தை தனக்கு வந்ததாக உணரத் தெரியவில்லை என்று சொன்னால் நீ அறிவு பெற்றதன் பயன் இல்லை என்பதை அழகாக எடுத்துச் சொல்வார். அரபி தெரியாதவர்களை அஜமி என்றார்கள். அஜமி என்றால் ஊமைகள் என்று பொருள். பிரெஞ்சு தெரியாதவர்களை ஏலியன்ஸ், அயல் கிரகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். ஆங்கிலம் தெரியாதவர்களை பிசாசுகள் என்று சொன்னார்கள். ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்னே தமிழன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னார். யாதும் ஊரே,
யாவரும் கேளீர் என்று அரவணைத்த தமிழனை எல்லா ஊரிலும் அரவணைத்தார்களா? எல்லா இடத்திலும் கொண்டாடினார்களா? விதிவிலக்காக சில நாடுகள் உண்டு. மலேசியாவிலே தமிழர்களுக்கு மதிப்பு உண்டு. சிங்கப்பூரிலே தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கின்றது. அது தூர கிழக்கு நாடுகள் சற்று விதிவிலக்காக இருக்கலாம். ஆனால் நான் அரபு நாடுகளையும் சேர்த்து சொல்வேன். அங்கே இன்னும் பல நாடுகளிலே தமிழருடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பது இங்கே தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருப்பவர்களுக்கு தெரியாது. அவர்களை பற்றிய கவலை கிடையாது. அவர்கள் எப்படி நடத்தப்பட்டார்கள் என்பதை பற்றி இவர்களுக்கு எந்த விதமான உணர்வோ அறிவோ கிடையாது. இங்கே தம்பி இளையராஜா, முனைவர் இளையராஜா வந்திருக்கின்றார். அவர் மேத்தா அவர்களுடைய நிழலாக தொடர்பவர். கவிஞர் மு. மேத்தா எழுதியிருப்பார், தமிழா தமிழா உனக்கு மட்டும்தான் உள்ளத்தில் உறுதி உண்டு. தமிழா தமிழா உனக்கு மட்டும்தான் உள்ளத்தில் உறுதி உண்டு, ஊர் ஊராய் போய் உதைபடுவதற்கு. எங்கே சென்றாலும் அங்கே அவன் சிக்கலில் சிக்கிக் கொண்டு அவன் துயரும் பொழுது அவனுக்காக கண்ணீர் வடிக்க இங்கே ஆளில்லை. பாரதியார் அந்த காலத்திலே பிஜி தீவிலே கரும்பு தோட்டத்திலே சிக்கி தவிக்கின்ற தொழிலாளிக்காக எழுதினார் என்று சொல்வார்கள். தமிழன் எங்கெங்கோ அவன் தவிக்கும் பொழுது அவனுக்காக குரல் கொடுக்க வேண்டிய உணர்வு அரசாங்கத்திற்கு இருந்ததா என்றால் இங்கே அந்த சூழல் வந்திருக்கின்றது. ஆகவே நம்முடைய மானமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மருந்து போட்டிருக்கிறார், விளிம்பு நிலை மனிதர்களுக்கு களிம்பு தடவி இருக்கின்றார் என்பது இந்த ஆவணத்தில் இருக்கின்றது. ஆனால் எப்படிப்பட்ட காயத்திற்கு மருந்து தடவி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு லெபனான் போர்க்கோளத்திலே அங்கே இஸ்ரேலுடைய ஏவுகணைகள் பாய்ந்து கொண்டிருந்தன. ஈரானுடைய பதிலடியால் சற்று போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த லெபனான் மண் என்றாலே எனக்கு கலீல் ஜிப்ரானுடைய நினைவு வரும். கலீல் ஜிப்ரான் தன்னுடைய கவிதையிலே சொல்வார், வாழ்க்கையின் கசப்பும் இனிப்பும் எனக்கு ஒரே கோப்பையில் வழங்கப்பட்டன என்று சொல்வார். வாழ்க்கையின் கசப்பையும் இனிப்பையும் ஒரே கோப்பையில் எப்படி பருகுவது என்பதை நான் சிறு வயதிலே பார்த்திருக்கின்றேன். சென்னை விமான நிலையத்திலே, அண்ணா பன்னாட்டு முனையத்திலே வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உறவினர்களை வரவேற்பதற்கு உறவினர்கள் வந்திருப்பார்கள். அவர்கள் முகத்திலே திருவிழா நடக்கும். நெடுங்காலம் சென்று பார்க்கக்கூடிய மகனை தந்தை ஆவலோடு எதிர்பார்த்திருப்பார், தாய் ஆவலோடு எதிர்ப்பார், தந்தையை பிள்ளைகள் எதிர்பார்த்திருப்பார்கள், கணவனை மனைவி எதிர்பார்த்திருப்பார். ஆனால் அடுத்து வருகை என்ற இடத்தை தாண்டி வந்தால் புறப்பாடு என்ற இடம் வரும். அங்கே வழி அனுப்ப காத்திருப்பார்கள். தந்தை நிற்பார், தள்ளாத வயதிலே மகன் போகிறானே, இதற்கு பிறகு நான் இறந்து விட்டால் அவன் வருவானா மாட்டானா என்ற எண்ணம் அவர் கண்ணிலே இருக்கும். பிள்ளைகள் மழையாக இருப்பார்கள். திருப்பி அவர்கள் வரும்பொழுது நடமாடக்கூடிய நிலைமையில வந்திருப்பார்கள். இடைப்பட்ட பருவத்தை எல்லாம் இழந்திருப்பார்கள். வள்ளுவர் எழுதியிருப்பார், குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று எழுதியிருப்பார். அந்த மழலை சொற்களை கேளாத வலி எங்கள் தஞ்சை படுகை, காவிரி படுகை மாவட்டங்களுக்கு உண்டு. அதையெல்லாம் இலக்கியமாக பதிவு செய்கின்ற ஒரு பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் அருமை சோதரி இசாக் அவர்கள். அவருடைய துணை இழந்தவளின் துயரம் என்ற ஒரு புத்தகம், அது புலம்பெயர்ந்தவருடைய வழிகளை சொல்லும். புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட இன்றைக்கு வாட்ஸ்அப் இருக்கின்றது, வீடியோ கால் இருக்கின்றது. இதுவெல்லாம் இல்லாத காலத்திலே, நாங்கள்லாம் சிறு பிள்ளையா இருக்கும்போது உங்களுக்கு போன் வந்திருக்குன்னு தெருவிலே ஒரு வீட்டிலே தொலைபேசி இருக்கும், ஒரு வீட்டிலே தொலைக்காட்சி இருக்கும். அந்த தொலைக்காட்சியிலே ஒளியும் ஒளியும் பார்ப்பதற்காக அந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட 25-30 பிள்ளைகள் சேவை செய்து கொண்டிருப்போம், அந்த ஒரு நாள் தொலைக்காட்சி பார்ப்பதற்காக. அதுபோல அந்த ஒரு வீட்டில் அந்த தொலைபேசி வருகின்றதே, அந்த வீட்டில் ரொம்ப பெருந்தன்மையா நடந்து கொள்ளும். வருபவர்களுக்கெல்லாம் தேநீர் போட்டு கொடுப்பார்கள். தொலைபேசி இருக்கின்ற வீட்டுக்கு செலவு அதிகம். தொலைபேசி கட்டணம் மட்டுமல்ல, அந்த எந்த நாட்டிலிருந்து அந்த தெருவில் கூப்பிட்டாலும் உடனே வந்து சொல்லுவாங்க, அங்கே போய் காத்திருப்போம். காத்திருந்த பிறகு மீண்டும் அந்த அழைப்பு வரும். அது அவ்வளவு காசாகிவிடுமே என்பதை அவர்கள் எண்ணி எண்ணி பேசக்கூடிய துயரங்களை இன்றைக்கு தலைமுறைக்கு அது புரிந்து கொள்ள முடியாது, உலகத்துக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த இன்றைக்கு மாறி இருக்கு. இன்றைக்கு பிரிவு என்றாலே என்னவென்று தெரியாது. தமிழர்களுக்கு பிரிவு ஆயிரங்கால பழமை. 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய இலக்கியங்களை பார்த்தால் போர்வையின் பிரிவு, பொருள்வையின் பிரிவு, ஓதல் பிரிவு என்று 3 வகை பிரிவுகள் இருந்திருப்பதை பார்க்கின்றோம். போருக்காக பிரிந்து செல்வார்கள், பொருள் தேடுவதற்காக பிரிந்து செல்வார்கள், கல்வி கற்பதற்காக பிரிந்து செல்வார்கள். அப்படி பிரிந்து செல்வருடைய நிலைமை எல்லாம் இலக்கியங்களிலே பதிவாகி இருக்கின்றன. நிகழ்காலத்திலே அந்த பிரிவு பார்க்கும்போது நெடுநல் வாடை என்று சொன்னால் என்ன பேர்? நெடுநல் வாடை இங்கிலீஷ்ல நெடுநாள் வாடைன்னு எழுதுவோம். நெடுநல் வாடை நீண்டது.
நல்லது. நீண்டது யாருக்கு? தலைவிக்கு. ஏன் தலைவனை காணாமல் பொழுதுகள் நீள்கின்றன, நிமிஷங்கள் வருஷங்கள் ஆகின்றன. அது தலைவிக்கு நீண்டது. தலைவன் களத்தில் நிற்கின்றான். நல்லது. நெடு நல் வாடை என்ற ஒரு இலக்கியம், சங்க இலக்கியம் பிரிவின் துயரை சொல்கின்றது. தமிழ்நாட்டிலே காவிரி படுகை மாவட்டங்களிலே இஸ்லாமிய ஊர்களிலே அந்த காலத்தில் காயல் ஷேக் முகமது அவர்கள் பாடிய ஒரு பாடல் ஒலிக்கும். கப்பலுக்கு போன மச்சான், கண் நிறைஞ்ச ஆசை மச்சான், எப்பத்தான் வருவியலோ கேட்கிறேன், நான் இரவும் பகலும் தொழுது தொழுது கேட்கிறேன் என்று அவர் பாடுவார். பெண் குரலிலே வரும். அதற்கு பதில் சொல்வார், கண்ணுக்குள்ளே வாழ்பவளே, கல்புக்குள்ளே, கல்புனா மனசு, கல்புக்குள்ளே ஆள்பவளே, இன்ஷா அல்லாஹ் விரைவில் வருவேன், அந்த விரைவு எப்போதுன்னு தெரியாது என்றெல்லாம் அந்த பிரிவின் வழிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வழிகளை, துயர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் 1995 தொடங்கிய போது இது எங்களுடைய தொடக்க கால கோரிக்கை. அதை ஒவ்வொரு அரசிலும் முன்வைத்துக் கொண்டே இருந்தோம். இங்கே வல்லம் பஷீர் அவர்கள் சொன்னாரே, அவசர ஊர்திகள், வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய உடல்களை அவர்கள் இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் நாம் அவசர ஊர்திகளை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்தி வருகின்றது. உங்களுக்கு தெரியும், 2007ஆம் ஆண்டு முஸ்லிம்களுக்கான தனியிட ஒதுக்கீடு என்ற சமூக நீதி கோரிக்கையை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர் நிறைவேற்றியதற்காக நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலே ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செய்தோம். செய்யும்போது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் பணிகளை கேட்டவர், நீங்கள் அவசர ஊர்தி பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவரை சொன்னார், கருணை இல்லம் போல, அன்னை இல்லம் போல இவர்கள் செய்து வரும் பணிகளை பாராட்டி முதலமைச்சர் நிதியில் இருந்து அல்ல, என்னுடைய சொந்த நிதியிலிருந்து, அவருடைய சொந்த பணத்தில் 2 பெரிய ஆம்புலன்ஸ்களை, 2 பெரிய அவசர ஊர்திகளை வாங்கி அர்ப்பணித்தவர் கலைஞர் அவர்கள்.